தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கினார் சுரேஷ் சாலே. உதய கம்மன்பில அறிவிப்பு. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 2029 நாமலே ஜனாதிபதி மார்த்தட்டுகிறார் அர்ஜுனா. கைது செய்யப்பட்ட பாடகரை விடுவிக்க கோரி கிளிநொச்சியில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். நீராடு சென்ற 2 இளம் பெண்கள் உட்பட 3 நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஆலயத்திற்கு சென்று திரும்பியவர்களுக்கு நேர்ந்த கதி, ஒருவர் பலி, பலர் படுகாயம். ஜனநாயகன் வெளியீடு மீண்டும் சிக்கலா, புதிய சர்ச்சைகள் கிளப்பும் பரபரப்பு. பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை, சிசிடிவியில் சிக்கிய நபர். தொடர்பென விரிவான செய்திகள். தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலே தனக்கு இழைக்கப்படும் மனிதாபிமானமற்ற சித்திரவதைகள் காரணமாக உணவு உண்ண மறுத்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார் என பெவிதுரஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்தார். சுரேஷ் சாலே தண்ணீர் மற்றும் மருந்து கூட அருந்த மறுத்துவிட்டார் என்றும், நேற்று காலை அவரை சந்திக்க குற்றப்புலனாய்வு துறைக்கு சென்ற அவரது சகோதரர் மற்றும் மகனுக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்தார். நேற்று காலை அவரது சகோதரரும் மகனும் சுரேஷ் சாலேவை பார்க்க சிஐடிக்கு சென்றனர். அப்போது அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். நேற்று முன்தினம் இரவு அவருக்கு இரவுணவாக 1 கரண்டி சோறும் குழம்பும் மட்டுமே வழங்கப்பட்டது. தரையில் ஒரு செய்தித்தாள் விரிக்கப்பட்டு அதன் மீது 1 கரண்டி சோறும் குழம்பும் வைக்கப்பட்டிருந்தது. செய்தித்தாள் முழுவதும் உணவு நனைந்திருந்தது. அவர் அந்த உணவை எடுக்க சென்ற போது செய்தித்தாள் கிழிந்து உணவு தரையில் விழுந்தது. பின்னர் அவர் தரையில் கிடந்த உணவை உண்ண வேண்டியிருந்தது. இதனால் அவர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டார். அவர் இரவுணவை உண்ண மறுத்தது மட்டுமல்லாமல் சிஐடியால் அழைக்கப்படும் மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் மனிதாபிமானமற்ற நடத்தையை கண்டித்து நேற்று முன்தினம் இரவு முதல் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கவும் முடிவு செய்துள்ளார் என்று அந்த முன்னாள் எம்பி மேலும் கூறினார். நாட்டின் தற்போதைய போக்கின் மீதான மக்களின் அதிருப்தி ராஜபக்ஷக்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர வாக்காளர்களை தூண்டக்கூடும் என்று குறிப்பிட்டு 2029 எம்பி நாமல் ராஜபக்ஷ மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என ராமநாதன் அர்ஜுனா கணித்துள்ளார். இதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 2029 நாமல் வருவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. நாமல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் நாடு இருக்கும் நிலையை கருத்தில் கொண்டால் மக்கள் அதை மீண்டும் ராஜபக்ஷக்களிடமே ஒப்படைப்பார்கள் என்று அவர் கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுனா தற்போதைய எதிர்க்கட்சியையும் விமர்சித்தார். ஒரு திறமையான எதிர்க்கட்சி தலைவர் வலிமையானவராகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நமது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர் மிகவும் மென்மையானவர். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது பூங்கொத்துக்களை வீச முடியாது, நீங்கள் செங்கற்களை வீச வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் நாட்டில் தற்போது வலுவான எதிர்க்கட்சி தலைவர் யாருமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தின் பேச்சு திறனை பாராட்டிய அதேவேளை தலைமைத்துவத்திற்கு தேவையான மற்ற குணங்கள் அவரிடம் இல்லை என்று அர்ஜுனா தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தாயக கலைஞர் சங்கீதனின் விடுதலையை வலியுறுத்தியும் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா என்ற கேள்வியை எழுப்பும் கிளிநொச்சியில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மதகுருமார்கள், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசியல் பழிவாங்கல்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ள இளம் கலைஞர் சங்கீதனை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு நீதி கோரி கோஷங்களை எழுப்பி தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர்.
ஆனமடுவ முதலுக்குலிய பகுதியில் நேற்று மதியம் 1 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளனர். பொலனறுவை பகுதியில் இருந்து சிலாபம் முன்னேஸ்வரம் கோவிலுக்கு சிறிய ரக லொரியொன்றில் வழிபாட்டிற்காக வந்த குழுவினர் மீண்டும் திரும்பி சென்று கொண்டிருந்த போது லொரி கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து நடந்த தருணத்தில் லொரியில் 13 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தினால் காயமடைந்த அனைவரும் ஆனமடுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பொலனறுவை அரலங்கவில பகுதியை சேர்ந்த 52 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அனுராதபுரம் நொச்சியாகம தழுவ முகத்துவார பகுதியில் நீராட சென்ற 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்தில் 18 மற்றும் 19 வயதுடைய 2 இளம்பெண்களும் 24 வயதுடைய இளைஞர் ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை 5:30 மணியளவில் இந்த அனர்த்தம் சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மூவரும் புத்தளம் பகுதியை சேர்ந்தவர்கள் என இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நொச்சியாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நடிகரும் தமிழக அரசியல் தலைவருமான விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகின்றன. KVN புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் விஜயின் கடைசி திரைப்படமாக இருக்கலாம் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் அதன் வெளியீட்டு தேதி இன்னும் உறுதிப்படுத்தப்படாத சூழல் காணப்படுகிறது. படத்தின் வெளியீடு பல மாதங்களாக தாமதமாகி வரும் நிலையில் விநியோகஸ்தர்களுக்கு அவர்கள் முதலீடு செய்த தொகை மீள வழங்கப்பட்டுள்ளதாக திரையுலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியீட்டு திகதி தொடர்பில் தெளிவின்மை நிலவுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கர்நாடகாவில் இருந்து புதிய எதிர்ப்புகளும் எழுந்துள்ளன. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை எதிர்த்து சில கண்டன அமைப்புகள் ஜனநாயகன் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் திரைப்படத்தின் வெளியீடு தொடர்பான எதிர்கால திட்டங்கள் குறித்து தயாரிப்பு நிறுவனம் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பொன்றை வெளியிடவில்லை. சினிமா, அரசியல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உணர்வுபூர்வமான பிரச்சினைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ள நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்பது குறித்து ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு தொடர்ந்தும் நிலவி வருகிறது. சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் பேருந்து நிறுத்தத்தில் கல்லூரி மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை வழங்கியதாக கூறப்படும் நபர் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். 19 வயதுடைய கல்லூரி மாணவியொருவர் தனது தோழியுடன் பேருந்து நிறுத்தத்தில் உரையாடி கொண்டிருந்த போது அங்கு வந்த நபரொருவர் அவரிடமிருந்து ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சலிட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் திரண்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த நபர் மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மயிலாப்பூர் போலீசார் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் பட்டினம்பாக்கம் ஆரியபுரம் பகுதியை சேர்ந்த 39 வயதுடைய மதன் என்பதை கண்டறிந்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மயிலாப்பூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.